ஹாய்டா ஆர்மீஸ், நான் உங்கள் சோயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மினோட ஒன் ஷாட். இன்ட்ரோ எதுவும் அவ்வளோவா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒன் ஷாட்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்கில் ஒரு காஃபி ஷாப்பில் ஒயிட் ஷர்ட் வித் டக்கிங் பேண்ட்டோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் மடித்து விட்டுட்டு ஒருத்தர் காஃபி குடிச்சிட்ருக்காரு. ஒருத்தருக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, கிட்டத்தட்ட 12 மணி நேரமாக. வாட்சை பார்க்குறாரு, என்ட்ரன்ஸ் பார்க்குறாரு, வாட்ச் பார்க்குறாரு, என்ட்ரன்ஸ் பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பேஷன்ஸ் இல்லாமல் பில் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏஞ்சிக்கிறாரு. அப்போது அவருக்கு ஆப்போசிட்டில் சாரி கட்டிட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க. சாரி 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 சிஸ்டர் ட்ராப் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே லேட் ஆகிடுச்சு மிஸ்டர். அப்போது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஜிம்மு, பார்க் ஜிம்மு அப்படின்னு கடுப்பில் சொல்கிறாரு. சாரி, அம்மா சொன்னாங்க, மறந்துட்டேன். ஹாய் ஜிம்மன், நைஸ் டு மீட் யூ அப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு கை கொடுக்குறீங்க. அவர் கொஞ்சம் முன்னாடி வந்து உங்கள் கையை ஹோல்ட் பண்ணி டைட்டாக ஷேக் பண்ணுறாரு. அந்த ப்ரெஸ்ஸிங்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அவர் செம்ம கோவத்தில் இருக்காருன்னு. நீங்கள் சிரிச்சுட்டு மதிப்பிக்கிட்டே உங்கள் கையை வெளியில் எடுத்துட்டீங்க. என்ன சாப்பிட்றீங்க ஜிம்மன்? நான் ஆல்ரெடி காஃபி குடிச்சிட்டேன், எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, என் கூட கம்பெனி கொடுக்க மாட்டீங்களா? உனக்கு வேணும்னா நீ குடிடி, எனக்கு வேண்டாம். ஓகே, எனக்கு ஒரு ஹாட் சாக்லேட் கிடைக்குமா ப்ளீஸ் அப்படின்னு அங்கே இருக்க பேரரை பார்த்து கேட்குறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க, அவன் ஆல்ரெடி உங்களை தான் பார்த்துட்ருக்கான். பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாமா? பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஸ்டேஷன் போகணும். ஓகே, என்னை பற்றி என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஆஃப்டர் ஆல் நீங்கள் தான் என்கிட்ட பேசணும்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லை, நான் என்ன ஜாப் பண்ணுறேன் எல்லாம் வீட்டில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க. அவங்களாம் என்னை பற்றி உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, பட் வாழ போகிறது நாம் 2 பேரும். ஸோ என்னை பற்றி எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஸ்வீட்ங்க. சொல்லுங்கள் அப்படின்னு கண்ணத்தில் இருக்க வச்சுட்டு ரொம்ப கேஷுவலாக கேட்குறீங்க. முதல்ல என் அம்மா கிட்டேருந்து வருவோமா? ஆண்டி கிட்ட இருந்தா? ஆமாம், அவங்க தான். கண்டிப்பாக உன் வீட்டுக்கு வந்து பேசும்போது என்னை பற்றி அவங்க தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆனால் ஆமாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? பிகாஸ் நான் அவங்க புள்ளடி. எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு இருப்பான், கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டான். இன்றைக்கி கூட முக்கியமான கேஸுன்னு கடைசி நேரத்தில் வரலன்னு சொல்லிட்டான். பட் ஃபேமிலின்னு வந்துட்டான், அவன் சரியாயிடுவான். அதுக்கு தான் அவனை உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம். அதுவும் இந்த மாதிரி பொண்ணு தான் அவனுக்கு கரெக்டாக இருக்கும். நீ வந்து அவன் சரியாயிடுவான், பிளா 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 பிளான்னு சொல்லியிருப்பாங்க. பிரில்லியன்ட்டுங்க நீங்கள். நான் அப்படி மாறுற ஆள் கிடையாது. அவங்க உன்னை எனக்கு கட்டி வைக்கிறதுல தீவிரமாக இருக்காங்க. அதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க. பட் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் எவளுக்காகவும் என்னை மாற்றிக்க மாட்டேன். இப்போ இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே இருப்பேன். இப்போ கூட நான் மேரேஜுக்கு ஓகே சொன்னது என் அம்மாக்காக மட்டும்தான். பட் ஒரு ஒய்ஃபாக உனக்கு எல்லா வளமே இருக்குது. உனக்கான டைம் உனக்கு நான் தருவேன். என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உன் கூட இல்லை, அங்கே கூட்டிகிட்டு போகல, இங்கே கூட்டிகிட்டு போகல, டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னு நீ லேட்டாக ஃபீல் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு தான் இப்போவே சொன்னேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் ஓன் விருப்பம். நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே. பட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி வெயிட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. இந்த வெயிட் பண்ணுற வேலை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப போல்டாக சொல்கிறாரு. நான் அப்போவே அதுக்கு சாரி சொல்லிட்டேன். பட் இன்னும் நீங்கள் அதை மனசில் வச்சுட்ருப்பீங்கன்னா ஐ எம் சாரி. நான் கொஞ்சம் பேசலாமா? பேசு. நான் மேரேஜுக்கு ஓகே சொன்னதுக்கு காரணமே நீங்கள் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணதுக்காக மட்டும்தான். மற்றபடி எனக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாதுங்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிறத பார்த்தா ஒன்று மட்டும் புரியுது. என்ன, நீங்கள் எல்லார விட உங்கள் ஒர்க்கை ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு. இப்போ தான் ஜிம்மு ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் க்ரியேட் ஆகுது. அப்பாடா, நீங்கள் ஸ்மைல்லாம் பண்ணுவீங்களா? ஏன் பண்ணக்கூடாதா? இல்லை, நீங்கள் விடும்போது
கொஞ்சம் நான் நினச்சேன், எப்படா இவரை கட்டிக்கிட்டு வாழ போகிறோன்னு நினச்சேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், கட்டிக்கிட்டு வரும்போது தெரியும் எப்படி நான் பார்த்துக்கிறேன்னு. சரி, என்னை பார்க்காம நீ எப்படி ஓகேன்னு சொன்னேன்? பிக் பார்த்தியா? இல்லை, மார்னிங் வரும்போது தான் உங்கள் பிக் பார்த்தேன். எங்கே நீங்கள் நினச்சி வேறு யார் கூடயா போய் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ணுறது? அதனால் மார்னிங் தான் அம்மா கிட்டேருந்து உங்கள் பிக் வாங்கி பார்த்துட்டு வந்தேன். கிரேசி. ஓ, அப்போ நான் போலீஸுன்றதுனாலையோ? ஆக்சுவலி எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையும் பிடிக்குங்க, பட் போலீஸை தவிர. இப்போ ஜெமின் ஃபேஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ரீசன்லாம் எனக்கு தெரியல, ஆனால் சின்ன வயசுலேருந்து போலீஸ்னால் கொஞ்சம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்குள்ளே ஜிம்மின் டக்குன்னு ஏஞ்சிட்டாரு. எங்கே போகிறீங்க? என்னாச்சு? என் வேலையை பிடிக்காதுன்னு சொன்னவளை எனக்கு மேரேஜ் பண்ண பிடிக்கல. ஜிம்மின் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் சொல்கிறத கேளுங்க. அப்போ கரெக்டாக ஜிம்மினுக்கு பேட்ரோல்லேருந்து கால் வருது. அவர் உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஆஃப்டர் 2 months நீங்கள் கல்யாண சாரியில் மணமேடையில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் கழுத்தில் தாலி ஏறுது. நீங்கள் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஜிம்மினை பார்க்குறீங்க. அவர் ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் தாலியை கட்டுறாரு. தென் குங்குமம் வச்சு விடுறாரு. அப்படியே ஒரு ஃபோட்டோ செக்ஷன் நடக்குது. அன்றைக்கி நைட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்போ தான் ஜிம்மின் ரூம்குள்ளே போகிறீங்க. ரொம்ப பொறுமையாக உள்ளே போய் பார்க்குறீங்க. ஜிம்மின் ஆளை காணோம். அவர் அப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பெட்டில் உட்காடுறாரு. நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கீங்க. உட்காரு, அதுக்கு ஒரு ஆள் உங்ககிட்ட சொல்லணுமா? நீங்கள் ஜிம்மின் பக்கத்தில் போய் உட்காருங்க. ஜிம்மின் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் பயத்தில் உங்கள் ஹேண்டை பெட்ஷீட்டில் ஹோல்ட் பண்ணுறீங்க. போலீஸ் வேலை தான் பிடிக்காதா, இல்லை போலீஸாக இருக்கிற எண்ணையும் பிடிக்காதா? நீங்கள் ஜிம்மின் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே, ஏன் இப்படி பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் இன்னும் அதை மறக்கலையா? ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்கீங்களா? அது எப்படிடி நான் மறப்பேன்? நீ என்னை பற்றி பேசுகிறதா கூட நான் பொறுத்திருப்பேன். பட் நீ, ஐயோ, நான் நீங்கள் நினைக்கிறத மீன் பண்ணலைங்க. நீ என்ன சொன்ன? போலீஸ் வேலை பிடிக்காதுன்னு தானே சொன்னேன், இல்லை பிடிக்கும்னு சொன்னியா? பிடிக்காது தானே? நீங்கள் ஆமானும் தலையாட்டுறீங்க, இல்லைன்னு தலையாட்டுறீங்க. அவ்வளோதான். ஹர்ட்டுக்கு ஒரே மீனிங் தான் இருக்குது. எனக்கு பிடிக்காது, உன் பிடிக்கணும், இல்லைன்னா பிடிக்கக்கூடாது. நீ சொன்னது கரெக்டு தான், நான் நினச்சிட்டு இருக்கிறதும் கரெக்டு தான். அப்போது இந்த மேரேஜ் எந்த வேலை உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னியோ அதே வேலையை பார்க்குறவனுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன். இன்னைக்கும் என்னை கேட்டுச்சுடி, அவள் எப்படா இதை பிடிக்காதுன்னு சொன்னா? நம்மளை பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கேரக்டர் பிடிக்காதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எப்படா இந்த வேலையை பிடிக்காதுன்னு சொன்னா அப்படின்னு நிறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான். என்னங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பாவமாகவே கேட்குறீங்க. ஜிம்மின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டே, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. அது எப்படி நீ அப்படி சொல்லலாம்? தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்ட்ராங்காக நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் கிஸ் அடிக்கிறாரு. அந்த கிஸ் அப்படியே டீப்பாக டெப்த்தாக போகுது. அன்னைய நைட்டை அழகாக பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மின் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கான். நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்டேஷனுக்கு போகிறீங்களா? ஆமாம். ஏன்? இல்லை ஒன்றும் இல்லை, சாப்பிட்டுக்கோங்க. இல்லை வேண்டாண்டி, நான் பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நீ வீட்டை லாக் பண்ணிவிட்டு உள்ளே இரு, வெளியில் எங்கேயும் போகாத. நான் நைட்டு வர லேட் ஆகும், சரியா? நைட் ஆகுமா? ஆமாண்டி, ஷிஃப்ட் வயசு இருக்காதாங்க. இங்கே வாயேன். இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் கிட்ட வாயேன். நீங்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டே அவர்கிட்டக்கு போகிறீங்க. நான் என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுமா? போலீஸ். போலீஸா? போலீஸில் என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுமா? தெரியாதுங்களே. ஷிஃப்ட்டு வயசு வேலை பார்க்கறதுக்கு நான் என்ன கான்ஸ்டபிள் ஆடி, ஏசிபி, புரிஞ்சுதா? நான் என் டியூட்டி முடியறதுக்கு நைட் ஆகிடும். ஸோ பத்திரமா இரு, நான் நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்.
அவ்வளோதான். இதை நான் சொல்லிட்டு போகணுன்னு கூட அவசியம் இல்லை. நீ புதுசாச்சா, அதனால சொல்லிட்டு போகிறேன். என்னை எதிர்பார்த்துட்டு இருக்காத. நீ சாப்பிட்டுட்டு பத்திரமா லாக் பண்ணிட்டு தூங்கிக்கோ. எனக்கு பாஸ்வேர்டு தெரியும், நான் உள்ளே வந்துக்கிறேன். சரி, பார்த்துக்கோங்க, சாப்பிடுங்க சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், அனாவசியமாக கால் எதுவும் பண்ணிடாத. நான் பிஸியாக இருந்தால் எடுக்க மாட்டேன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் உங்களுக்கு அடிக்கணுமா? இல்லை அம்மாவுக்கு, இல்லை அப்பாவுக்கு, இல்லை உங்கள் அம்மாவுக்கு யாருக்காவது அடி, எனக்கு அடிச்சிடாது. புரியுதா? நான் ஒர்க்கில் இருந்தால் கால் அட்டன் பண்ண மாட்டேன். சரிங்க. அன்றைக்கி டே உங்களுக்கு அப்படியே பாஸ் ஆகுது. நைட்டு ஜிம்மின் வந்து டோர் நாக் பண்ணுறாரு. நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜிம்மினை பார்த்து ஹாஸ் யூ டே அப்படின்னு ஸ்வீட்டாக கேட்குறீங்க. ஜிம்மினுக்கு இது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே புதுசாக இருக்குது. அவன் வந்த இந்த டைமுக்கு அவங்க அம்மா அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா ஆச்சு பூச்சின்னு வீடே 2 ஆகிடுக்கும், கத்தி தீர்த்திருப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி மெதுவாக போய் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி ஹவ் வாஸ் யுவர் டேன்னு கேட்டது அவருக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. ஃபைன், நீ சாப்பிட்டியா? இல்லை, வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். ஆக்சுவலி பெண்டிங் ஒர்க்லாம் நிறையா இருந்துச்சா, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. ஒரு 3 மந்த்துக்கு கல்யாணம் ஆனதுனால அம்மா ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் தான் ஒர்க் பார்த்தேன்னா ரொம்ப பெண்டிங் ஒர்க் இருந்துச்சுங்க. அதனால அது முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி, நீங்கள் வந்தோடனே சேர்ந்து சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றீங்க. 2 பேரும் ஒன்றா ரூமுக்கு போயிட்டீங்க. அன்னிய நைட்டும் ரொம்ப அழகான ஸ்வீட்டான நைட்டு. அப்படியே உங்கள் டேஸ் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது. பகலில் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஹஸ்பண்ட், ராத்திரியில் ரொமான்டிக்கான ஹஸ்பண்ட். இப்படியே ஜிம்மின் கூட அவங்க லைஃப் போகுது. ஒன் ஃபைன் டே ஸ்டேஷன்லேருந்து ஜிம்மின் கால் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்க அப்படின்னு சோம்பல் முடிச்சுட்டே கேட்குறீங்க. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சடி. ஹோட்டல் வேறு எந்த ஹோட்டலுமே திறந்தில்லை, எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ரொம்ப பசிக்குது வேறு. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுமா? அதுக்கு என்னங்க, கண்டிப்பாக எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நான் வரேன். ஸ்டேஷனுக்கு தான், வேற எங்க? நோ வே, நோ வேங்க. ஏன் மேடமால் வெளியில் வர முடியாதோ? அது இல்லைங்க, ஸ்டேஷனுக்கா? சரி சரி, நான் கொண்டு வரேன். ஒரு 10 to 15 மினிட்ஸில் நான் அங்கே இருக்க பார்க்குறேன். நீங்கள் ஜிம்மின் ஸ்டேஷனில் காரை பார்க் பண்ணிவிட்டு மெதுவாக உள்ளே போகிறீங்க. நீங்கள் மேலே கீழே சைடில் எங்கேயுமே பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டாக கீழே குனிஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் விசாரிக்கிறாங்க, நீங்கள் எங்கே மேடம் போகிறீங்க, யார் மேடம் நீங்கன்னு. நீங்கள் ஏசிபி சார் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொல்கிற டைரக்ஷனில் யாருமே பார்க்காம வேகமாக போகிறீங்க. ஜிம்மின் ரூமுக்கிட்ட போயிட்டு தட்டார்னு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிம்மினே ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டான். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வேகமாக போயிட்டு மூச்சு வாங்கிக்கிட்டே டேபிள் மேலே கப்பை வச்சுட்டு சாப்பாடுங்க கொண்டு வந்துட்டேன், பத்திரம் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, எதையும் மிச்சம் வச்சிடாதீங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மூச்சு வாங்க 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 சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மு உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏண்டி ஏன் எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது உனக்கு, முதல்ல உட்கார, நீ வீட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவர் சேரில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் தண்ணி அந்த பாட்டிலையே ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டிங்க. எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு மூச்சு வாங்க 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 ஜிம்மினியே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி ஆச்சு உனக்கு, ஏதாவது பண்ணுதா, எதுவாக இருந்தாலும் சொல்லுடி, நீ இப்படி இருக்க, ஏன் இப்படிலாம் மூச்சு வாங்குது உனக்கு அப்படின்னு உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டே கேட்குறாரு கர்ச்சீஃப் வச்சு. உங்கள்கிட்ட ஹேண்ட் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்களும் அவர் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டில் அவர் ஷர்ட்டை கிரிப் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை, ஸ்டேஷன் வர சொல்லிங்கள, அட்மாஸ்பியர் ஒத்துக்கலை, அதனால தான்.
ஜெமினிக்கு இது கொஞ்சம் நிஜமாலுமே வியர்டாகவும் இருக்குது, ஒரு மாதிரியாகவும் இருக்குது. ஏன் இவ வந்து போலீஸையும் பிடிக்கலன்னா ஓகே ஃபைன், இப்போ ஸ்டேஷனையும் பிடிக்கலன்றா. அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, அதே சமயம் கோபமாக வருது நீங்கள் இப்படி பண்ணுறது. ஆனால் அவர் பார்க்குற ரொம்ப விரும்பி பார்க்குற வேலை வந்து இவ்வளோ வியர்டாக ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்றது அவருக்கு பிடிக்கல. ஸோ அவர் டக்குன்னு கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு ஒரு ஃபேஸு. ஏஞ்சிட்ரு ஜிமின், என்னாச்சு? ஏஞ்சிடுன்னு சொன்னேன். நீங்கள் அப்படி பொறுமையாக ஏஞ்சி நிற்கிறீங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு புரியல. நானும் படக்கூடாதுன்னு பொறுமையாக போனால் ரொம்ப பண்ணுறேன். இல்லை இப்போ நாங்கள் என்ன கொலையா பண்ணிகிட்ருக்கோம்? எல்லாரும் காப்பாற்றிட்டு தானே இருக்கோம். அந்த வேலையை பிடிக்காதுன்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நாங்கள் கோவிலாக மதிச்சிட்ருக்கோம். அந்த இடத்த பார்த்தா உனக்கு வேர்க்குதுன்ற, உடம்பு சரியில்லைன்ற. இல்லை எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, ஜோக்கர் மாதிரி இருக்கா? இல்லை சொல்லு, எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஜிம்மில் நீங்கள் இதுவரையும் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு பயமாகவும் இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் பயத்தில் தான் இருக்கீங்க. ஜிம்மின் இப்படி பேசுகிறது இன்னுமே உங்களுக்கு பயமாக தான் இருக்குது. நீங்கள் அவர்கிட்டக்கு ஸ்லோவாக போயிட்டு அவர் ஹேண்டை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் அவர் அவாய்ட் பண்ணுறாரு. ஜிம்மின், நான் அன்றைக்கி சொல்ல வர்றதும் நீங்கள் புரிஞ்சிக்கல, இப்போ சொல்ல வர்றதுலாம் கேளுங்க ப்ளீஸ், ஏன் கோவப்படுறீங்க இப்போ அப்படின்னு கொஞ்சம் குழந்தைத்தனமாகவே கேட்குறீங்க. என்னடி சொல்ல போகிற? இல்லை என்ன சொல்ல போகிற? ஸ்டில்லியாக அதாவது சொன்னீங்கன்னா சத்தியமாக அடிச்சிருவேன் கண்டிப்பாக. நீ கோவம் வர மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து யார்கிட்டையும் இவ்வளோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணதே இல்லை. நான் கண்ட்ரோல் பண்ணுற பர்சனும் கிடையாது. நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பேசுகிற ஒரே பர்சன் நீ ஆனால் ஏன்டா கண்ட்ரோல் பண்ணுற, அடிச்சிடுன்ற மாதிரியே ஒரு வேலையும் பார்க்குற. மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? யாரும் இடிச்சிட போகிறேன், போ வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் இப்போ. சாரிங்க, எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சாரி. ஏன் கோபப்படுறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் அதை சீக்க பிடிச்சிக்கிட்டே காம் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. எங்கே நான் சொல்ல வர்றதுக்கு கொஞ்சம் கேட்குறீங்களா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஸ்டேஷன்னா கொஞ்சம் பயங்க. எதை? ஆமாம், எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்னால பயம். நான் வரமாட்டேன். எனக்கு அது தெரியலங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயத்தில் பயம் இருக்கும்ல. எனக்கு இந்த விஷயத்தில் பயம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸெல்லாம் பார்த்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னாலே டர்ரு. நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் திடீர்னு வாங்கன்ட்டிங்கன்னா நானும் ஒரு வேகத்தில் வந்துட்டேன்னா இங்கே வெளியிலேயே எனக்கு பயங்க. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷனா பயமா? என்னடி வளர்ற? இங்கே என்ன நாங்கள் கடிச்சா தின்ன போகிறோம்? உங்களெல்லாம் பார்த்துருங்க. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் அப்புறமேட்டு இந்த அக்யூஸ்டு அப்புறம் நல்லா குண்டா அங்குது போலீஸ் கெட்டப்பில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் பயம். அதுக்கும் மேலே கண்ணெல்லாம் பார்த்தாலே எனக்கு அவ்வளோதாங்க. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்கு வேறு எதுவும் கிடையாது. எனக்கு பயம், எனக்கு ஹர்ட்டும் எதுவுமே கிடையாது. இதை தான் நான் அப்பையிலேருந்து சொல்ல வரேன். நீங்கள் எங்கே கேட்குறீங்க அப்படின்னு ரொம்ப வேகமாக ரொம்ப பாவமாக சொல்கிறீங்க. ஜிம்மின் சிரிச்சுக்கிட்டே, என்னடி பேசுகிற? பயமா? அப்புறம் ஏன்டி என்னை பார்த்தா பயமா இல்லையா? நானும் போலீஸ் தானே. இத்தனை மாதமா என்னை பார்த்து பயப்படல? ஃபர்ஸ்ட் மீட் அப்போ கூட தைரியமாக உட்காந்துருந்தேன். பயம் தான் உமஞ்சில் தெரியலையே. அதை ஏன் கேட்குறீங்க? நீங்கள் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ யூனிஃபார்மில் வந்திருந்தீங்க, அவ்வளோதான். நான் அப்படியே என்ட்ரன்ஸை பார்த்து போயிருப்பேன். ஏதோ நீங்கள் ஒயிட் ஷர்ட்டில் வந்ததுனால தப்பிச்சிங்க. இல்லை நான் தப்பிச்சேன். இல்லாட்டினா உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட்
எனக்கு கிடைச்சிருப்பாரா சொல்லுங்க? ஆஹா, கதை அப்படி போகுதா? ஆமாங்க, நான் போலீஸுன்ன உடனே உங்ககிட்ட ஏதாவது பிடிக்கலன்னா அதை காரணம் காட்டி வேணான்னு சொல்லிடலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ஜிம்மின் ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவர் சீக்கை டைட்டு பிடிச்சிக்கிட்டே கேளுங்க, உங்ககிட்ட கேளுங்க, கோவப்படாதீங்க அப்படின்ட்டு நான் வேணான்னு சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனால் காலையில் அம்மா ஃபோட்டோ காட்டினதுக்கு அப்புறமேட்டு அப்படியே என் மைண்ட் மாறிடுச்சுங்க. உங்கள் சீக்ஸு, உங்கள் ஐஸு, உங்கள் என்ன அதாங்க லிப்ஸு, இந்த லிப்ஸு இதெல்லாம் பார்த்தோன்னே என்னடா பயமாக இருக்குது, மண்ணாங்கட்டியாக இருக்குது, இப்படி ஒரு ஹஸ்பண்டை எவனாவது விடுவானா அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தனே. அப்புறம் காஃபி ஷாப்பில் நீங்கள் போல்டாக பேசினது, எல்லாத்தையும் ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக சொன்னது, உங்கள் ஃபோல்டட் ஸ்லீவ்ஸு இதெல்லாம் பார்த்தோன்னே எந்த பொண்ணுங்க வேணான்னுவா? என் பயம்லாம் அப்படியே போயிடுச்சு. ஆக்சுவலி பயத்தை தாண்டி அவங்க கூட நான் அன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ண டைம், நான் ரொம்ப ரொம்ப நானாக இருந்தேன், சேஃபாக இருந்தேன், ஒரு மாதிரி ஜென்யூனாக தெரிஞ்சிங்க. அதனால தான் எனக்கு பிடிச்சிருந்தது. டக்குன்னு நீங்கள் வேணாம் சொல்லிட்டோன்னு நான் எவ்வளோ அப்செட் ஆனேன் தெரியுமா? பட் நெக்ஸ்ட் டேவே நீங்கள் வந்து மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டீங்க. மேரேஜ் இதெல்லாம் நடக்கக்குள்ள நான் தான் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருந்தேன். இப்போது 5 நிமிஷம் முன்னாடி வரும், நீங்கள் ஸ்டேஷன் வான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வரும். ஜிம்மி செம்மையாக சிரிக்கிறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க அவருக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா இவ்வளோ நாள் அவர் வேறு ஏதோ மனசில் நினச்சிட்டு இருந்தார். நீங்கள் வேறு எதுக்கோ ஹர்ட் பண்ணுறீங்க, போலீஸ் தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருந்தார். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அவருக்கு இப்போ தான் தெரிய வருது. அவருக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது கேட்க கேட்க கேட்க. உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு, ஏன்டி ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டேஷன், இதில் என்ன உனக்கு பயம்னு எனக்கு புரியல, இங்கே இருக்கிறவங்களும் மனுஷங்க தான், புரிஞ்சுதா? போலீஸ்காரன் பொண்ணாட்டி அவங்களுக்கு போலீஸ்க்கும் பயப்படலாமாடி? இது எனக்கு அசிங்கமாக இருக்காதா? போலீஸ்காரன் பொண்ணாட்டினா கெத்தாக இருக்கணும். அது இங்கே இருக்கு பாருங்க. போலீஸ்காரனோட பொண்டாட்டின்றது வேற, போலீஸ்காரன்ன்றது வேற, புரிஞ்சுதா? எனக்கு பயம். அது மேபி ஃப்யூச்சர் மாறுமானு தெரியல, இப்போ மாறாது, அவ்வளோதான். சரி சரி, ஒன்றும் இல்லை சரியா, நானும் கூடவே இருக்கேன்ல, ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஹக் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. நீங்கள் ஜிம்மின் பேச பார்த்துட்டு சிரிச்சுட்டு, ஜிம்மின் இதே மாதிரி லைஃப் லாங் என் கூடவே இருப்பீங்களா? நான் உங்கள் ஹோம்ஸ்குள்ளே ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் கூட இருக்கும்போது ஏன்னு தெரியல, எனக்கு இந்த பயம்ன்றதே வரமாட்டேங்குது. இதுக்கு தான் பயப்படுற பொண்ணு உங்கள் கூட இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அதை நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல. எனக்கு உங்கள் கூட இருக்கும்போது வேறு வேர்ல்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதே மாதிரி எப்போவும் என்னை ஹாப்பியாக வச்சுப்பீங்களா? ப்ராமிஸ். எப்பவும் என்னை கண்ணுக்குள்ளேயே வச்சுப்பேன். என்னை எதுக்காகவும் யாருக்காகவும் ஃபீல் பண்ணிவிடவே மாட்டேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஸ் பண்ணுறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வர பார்க்குறீங்க. ஜிம்மினி ஸ்டேஷன் என்ன பண்ணுறீங்க? தெரிஞ்சுதாண்டி பண்ணுறேன், அதை பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரே சம்திங் லைக் தட் ஏதோ பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிம்மி, நான் வீட்டுக்கு போகணும், விடுங்க, போய்க்கலாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. அவர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ளே உங்களுக்கு மட்டும் உங்கள் ஹிப்கிட்ட ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் என்னடான்னு சொல்லிட்டு கேஷுவலாக குனிஞ்சு பார்க்குறீங்க. அதுவும் அதை திங் மேலே நீங்கள் கை வச்சு தடவிக்கிட்டே பார்க்குறீங்க. உங்கள் கை வந்து கண்ணு மேலே இருக்குது. அதை பார்த்துட்டு ஜிம்மினை தள்ளி விட்டுட்டு எட்டுக்க போய் நிற்கிறீங்க. அவ்வளோ பயம் உங்கள் ஃபேஸில், எவ்வளோ பேயை பார்த்த மாதிரி. ஜிம் 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 அதை தூக்கி எட்டுக்க போடுங்க, அதை எட்டுக்கு வச்சுட்டு என்கிட்ட வாங்க, அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட வராதிங்க, அதை சொல்லிட்டேன். ஏய், கூல் டவுன். என்ன ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த, இப்போ என்ன உனக்கு? எனக்கு அது வேண்டாம்.
அதை அங்கே வச்சுட்டு என்கிட்ட வராதா இருந்தால் வாங்க, இல்லைன்னா என்கிட்ட வராதுங்க. என்ன வளர்ற, எதை வச்சுட்டு வரணும்? துதம் வச்சுருக்கீங்கல்ல உங்கள் பேண்ட்டில், அதை எடுத்து வச்சுட்டு என்கிட்ட வாங்க, அதுக்கு முன்னாடி வராங்க அப்படிங்குள்ளதான் அவர் ஜிம்மின் கீழே குடிச்சு பார்க்குறாரு. அவர் கண்ணெல்லாம் எடுத்து எட்டுக்கு வைக்கக்கூடாது. என்ன பேசிகிட்டு இருக்க வாயமே, நீங்கள் என்கிட்ட வரணும்னா அதை எட்டுக்கு வச்சுட்டு வாங்க, இல்லைன்னா வரக்கூடாது. ஓ, என்னடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், கண்ணோட வந்தா என்னடி பண்ணுவேன்? வராதுங்க ஜிம்மி, ப்ளீஸ் வராதுன்னு சொல்கிறேங்க. அப்போ தான் அவர் கிட்ட அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் பேக் சைடில் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஜிம்மி, அதை எட்டுக்கு வச்சுட்டு வாங்க, வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. அவர்கிட்ட உங்ககிட்ட க்ளோஸாக வந்து வாலோட வாலாக பிங்க் பண்ணிட்டு ரொம்ப கிட்ட இருக்கிறாரு. உங்கள் லிப்ஸ்க்கும் அவர் லிப்ஸ்க்கும் 1 இன்ச்சு தான் கேப் இருக்குது. கரெக்டாக அந்த செகண்ட் பார்த்து மே கமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உள்ளே வரான். இவங்க ஆறாயிரம் சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரின்ட்டு ஜிம்மின் எட்டக்கு போய் தலையை ரப் பண்ணிக்கிட்டே நிற்கிறாரு. நீங்கள் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக நின்றுட்டுருக்கீங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. See you in another one shot. Bye, ta-ta.